ஹலோ எவ்ரிஒன். ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட்டு 5 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. அது 81 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போகிறது? ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ டைம் இன்ட்டு பவர். டைமுக்கு ஒரு பவர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு அமௌண்ட்டு 3 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்தில்? 5 வருஷம்னு சொல்லிட்டாங்க. 5 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 81 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன எத்தனை மடங்குன்னு பாருங்கள். அந்த மடங்கோட பவரோ கியூபோ இல்லை ஸ்கொயரு சம்திங் அதோட மடங்களை மட்டும்தான் அடுத்து அவன் கேட்குறது இருக்கும். எல்லா கொஷினும் அப்படி தான் இருக்கும். இப்போ 81க்கு 3க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 3/4 அப்படின்றது 81 நமக்கு தெரியும். 3 கியூப் 27, அதுக்கப்புறம் ஒரு 3 போட்டு மல்டிபிள் பண்ணால் 81 வரப்போறாரு. இங்கே பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்படி நம்ம எழுதக்கூடிய வேல்யூக்கு பவர் என்ன இருக்குன்னு பாருங்கள். பவர் வந்து 4. எவ்வளோ டென்னூர் சொல்லியிருக்காங்க? இயர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 இயர்ஸ். அப்போ 4 × 5 எவ்வளோப்பா? 20 ஆண்டுகள் ஆகும். அதாவது ஒரு அமௌண்ட்டு 3 மடங்காக 5 வருஷம், அதே அமௌண்ட்டு 81 மடங்காக 20 வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டை இதை பேஸ் பண்ணி எந்த சம் வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்வேல் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு ஃபுல் ஐடியா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.